கல்வராயன் மலையை சுற்றி வந்து 5000 லிட்டர் சாராயம் அளிப்பு அப்படின்னு. அப்போ சம்பவம் நடந்து 3 நாளுக்கு பிறகும் ஒரு 5000 லிட்டர் சாராயத்தை ஒருத்தன் வச்சிருக்கிறான்னு அவனுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்து இருக்குன்னு யோசி. கலாச்சாரம் குடிச்சிருந்தவங்களுக்கு எதுக்கு நிவாரணம் கொடுத்து அதை நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அமௌண்ட்டாக கொடுக்கறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை. ஒரு தொழிலாளி வேலை பார்க்கும்போது விபத்தில் இறந்தால் அவருக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அதுக்கு மேலே கொடுத்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது கள்ளச்சாராயம்னு தெரியும், அரசாங்கம் விற்கிறது இல்லைன்னு தெரியும், அதுக்கப்புறம் குடிச்சிருந்தா அவர் 10 லட்ச ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரும் அதை பயங்கரமா குளோரிஃபை பண்ணிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணு. 4 கழிச்சு என்ன பண்ண போறீங்க? 4 நாள் கழிச்சு நீங்க பேட்டி கேட்க போறீங்க, இதே தலைப்பா? அப்ப 3 நாள் கூத்தா? இது ஒரு அரசியலுக்கான ஆரம்பமா இருக்குமான்றீங்க விஜய் அவர்களுக்கு? இதை ஒரு அரசியல் பிரவேசம் கொண்டாரு. ஆஹா விஜய் வந்துட்டார் அப்படின்னு 50 பேர் படக்கு இருந்துச்சு உயிரோடு வந்துருப்பாங்களா? இதே திரு நீதியரசர் சந்துரு உள்ளிட்டவர்கள் ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொன்னபோது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு யோசி. விடிய விடிய 365 நாளும் ஆயிரக்கணக்கான மதுபான கடைகள் இருக்க முடியும்னு, ஊருக்கு பேரலா ஊரல் இருக்க முடியும்னு, கல்லு கடை இருக்க முடியாதா? அதிமுக வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க சார். அது அவங்களுடைய ராஜதந்திரமாக கூட இருக்கலாம். தோற்போம்னு தெரிந்த போருக்கு போகாமல் இருப்பது புத்திசாலித்தனம் இருக்கலாம். திரு விஜய் வந்து நாளைக்கு அரசியல் வரப்போறாரு. 26ல் அவர் முதலமைச்சர் ஆயிடுவார் நினைக்கிறீங்களா? இல்ல. என்னங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? என்ன இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் ராஜா. சார், கள்ளக்குறிச்சியில் அந்த விஷச்சாராயம் பண்ணி மரணம் 50 தாண்டிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க. பல பேருக்கு பார்வை பறிப்பு இருக்குது. முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மருத்துவமனைக்கு விசிட் பண்ண கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் வந்து இன்னொரு 30 பேருக்கு மேலே கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நார்மலாக கலெக்டர் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆன கலெக்டர் என்ன சொன்னார்னு பார்த்தோம். இது கள்ளச்சாராயமே கிடையாது, நீங்கள் வந்து தவறான செய்தி பரப்பாயும். ஸோ எப்பயுமே அந்த நம்பரை குறைச்சி சொல்ல தான் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அவரே இன்னொரு 30 பேருக்கு மேலே கவலைக்கிடமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இது நம்பர் என்னவாக இருக்குன்னு ஒரு பெரிய அச்சமாக இருக்குது. இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மரணத்தை வந்து நம்ம தமிழகம் வந்து பார்த்தது. மறுபடியும் இந்த ஆண்டும் இந்த மாதிரி நடக்குது. தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கிறத தவிர இதை தடுக்கிறதுக்கான வழிகள் இல்லையா? கள்ளச்சாரம் ஒரு வழிகள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லா மாநிலத்திலும் நடக்கலையே. அப்போ அந்த மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்க? பக்கத்தில் கேரளா இல்லையே, கர்நாடகாவில் இல்லையே, ஆந்திராவில் இல்லையே. நம்ம வந்து இல்லாட்டாலும் அதோடைய நடக்கிற ரேஷியோ பாருங்கள். நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அங்கே வந்து மரக்காணத்துலேயும் செங்கல்பட்டுலேயும் போன வருஷம் 2023 மே மாதம் நடந்துச்சு. இப்போ 2024 ஜூன் மாதம் நடக்குது. அப்போ ஒரு வருஷம் நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து பார்த்தேன், பாலிமரில் நியூஸ் போட்டுட்ருக்குறாங்க, கல்வராயன் மலையை சுற்றி வந்து 5000 லிட்டர் சாராயம் அளிப்பு அப்படின்னு. அப்போ சம்பவம் நடந்து 3 நாளுக்கு பிறகும் ஒரு 5000 லிட்டர் சாராயத்தை ஒருத்தன் வச்சிருக்கிறான்னு அவனுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்து இருக்குன்னு யோசிங்க. புரியுங்களா? அங்கே வந்தாலும் நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க, அது அங்கே தான், இது நமக்கு கிடையாதுன்னு வச்சுருக்காங்கன்னு என்ன அர்த்தம் பாருங்கள். அவங்க போய் போலீஸ் போய் அந்த ஊரெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த அடுப்பு தண்ணி சகராப்புல அந்த அந்த ப்ராசஸ் மொத்தம் அப்படியே இருக்குது. அவங்க களைச்சி கூட போட தயாரில்லை யாரும். எல்லாமே வச்சுக்க அம்மா வேலையை பார்த்துட்டே இருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் இது எப்படி நிற்கும்? இது அப்போ இது பண்ண முடியாதுன்னு வந்தால் தான். நீ கள்ளச்சாராயன்னு ஒன்று இல்லாட்டா தானே கள்ளச்சாராய சாவுன்னு ஒன்று இல்லைன்னு பார்க்க முடியும். கள்ளச்சாராயம் இருக்கும்போது எப்பயோ ஒன்று கிடக்க ஒன்று அளவு மாற்றி போகிறது, காசு கம்மியாக போகிறது, பழைய மெத்தனால் ஏதோ அந்த வித்தவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் வந்து இது மெத்தனால் கெட்டு போச்சுன்னு சொன்னேன், இது சரியில்லைன்னு சொன்னேன், அவர் எனக்கு சப்ளை பண்ணுறோம், அதெல்லாம் இல்லை, நல்ல ஹை குவாலிட்டின்னு விற்றுருப்பா, கொஞ்சம் போட்டாலே பயங்கரமாக போதை சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்றார். அப்போ அவங்களுக்கு யாருக்காவது கவலை இருந்திருக்கிறா, யாருக்காவது யோசனை இருந்திருக்குதா? போட்டும் செத்தா சாவறான், குடிச்சா குடிக்கிறான் அப்படின்னு கணக்கு தானே. அப்போ இதை தடுக்க முடியாதா அப்படின்னா 100% தடுக்க முடியும், 100% பண்ண முடியும். ஏன் பண்ண முடியலங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச காரணம். சார், நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, அந்த முன்னாடி இருந்த கலெக்டர் சிரவன்குமார் ஜடாவத் அவர்கள் வந்து இது வந்து கள்ளச்சாராயர் உயிரிழப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்திருந்தாரு. ஸோ அவர் நினச்சிருந்தா இந்த உயிரிழப்புகளை வந்து 10க்குள்ளே சுருக்கி இருக்கலாம்ல சார்? அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து உடல் அது என்ன உபாதையில் பண்ணணுமோ பண்ணிருச்சு. இவர் போயோ இல்லாட்டி அடுத்த கலெக்டர் வந்தோ எல்லாரையும் மருத்துவமனையில் அனுமதிக்கல. எல்லாருமே ஆல்ரெடி புது கலெக்டர் வந்தப்பறம் ஒருத்தரோட அட்மிட் ஆகல, எல்லாருமே ஆல்ரெடி அட்மிட்டட். சரிங்களா? அவங்க வந்து அரசாங்கத்தோட வீரியத்தை புரிஞ்சுக்கிடுச்சு. அந்த கலெக்டருக்கும் தெரியும், அந்த IAS பாஸ் பண்ணிட்டு வந்தவர் வந்து அறியாமல் இருப்பார் நான் நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து இந்த கள்ளச்சாராயம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? படப்படன்னு ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க, ஒரு 30 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கனாலே அது சீரியஸ்னஸ் தெரியும் அவருக்கு. சரிங்களா? அவருக்கு வந்து 50 80 தெரியாமல் இருந்திருக்கலாமே தவிர அது வந்து அவர் ஆபத்துங்கிறது தெரியாமல் இருக்காது. அவர் நினைச்சிருக்கலாம் கவர்மெண்ட் நம்ம மேலே கோவப்படும், இல்லாட்டி நாம ஒன்று ஆமான்னு சொன்னால் கவர்மெண்ட் நம்ம மேலே கோவப்படும், நாங்கள் இல்லைன்னு சொல்லலான்னு பார்த்தோம், நீ இருக்கு ஆமான்னு சொன்னான்னு ஒரு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த பதட்ட நிலைமையில் சொன்ன ஒரு விஷயம், அவ்வளோதான். ஸோ அவர் நினைச்சா தடுத்துருக்க முடியும், நான் தடுத்துருக்கவே முடியாது. ஏன்னா அவர் நினைச்சா கள்ளச்சாராய விற்பனை தான் தடுத்துருக்க முடியும். கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி சாவை தடுப்பீங்க? அவன் பூரா விஷத்தை குடிச்சு போட்டான், எப்படி தடுப்பீங்க? அவர் தடுத்துருக்கணும்னா அவரோ அந்த எஸ்பியோ அதுக்கு முன்னாடி அந்த ஊரில் ஒரு பொட்டு சாராயம் கூட இல்லாமல் தடுத்துருந்துருக்கணும்.
குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருந்துச்சு? இல்லை, இப்போ உயிரிழந்த நிறைய பேர் இந்த 5 பேர் மரணத்துக்கு வந்தவங்க அடுத்து கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்திருக்காங்கன்னு ஒரு அப்ப தகவல். எவ்வளவு புழங்குதுன்னு பாத்துக்கோங்க. அப்ப அடுத்து போதும் எவ்வளவு புழங்குதுன்னு பாத்துங்க. அதோடைய வீரியம் தானே காட்டுது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரே ஒரு ஆளு ஒரே ஒரு நாள் அப்படி தெரியாம வைக்கிறாங்க கிடையாது. இது ரொட்டீன் பிசினஸா, ரொட்டீன் ப்ராசஸா, ரெகுலர் ப்ராசஸா போயிட்டு இருக்கு. இப்படி திருட்டுத்தனமா ஒளிஞ்சு நீங்க போய் ஒரு இடத்துல போய் கேட்டு வாங்கி, ஒரு கல்யாண வீட்டுல கிடைக்குது அப்படின்னா எப்படி கிடைக்கும்? ஒரு டெத் வீட்டுல கிடைக்குது எப்படி கிடைக்கும்? எல்லாருக்கும் புழங்குது. இந்த அங்க போய் நம்ம சரக்கு இருக்கு அப்படின்னு, பாக்கெட் சரக்கு இருக்குன்னு அடிச்சு கூடிடணும். அவ்வளவு சகஜமா புழங்கக்கூடிய இடத்துல இருக்குன்னா யாருக்குமே அச்சம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே சார். இப்போ பல்வேறு கட்சிகளும் வந்து நிவாரணத் தொகை வந்து அந்த குடும்பங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லா கட்சியுமே அறிவிச்சிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் வந்து இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு எதுக்கு நம்ம நிவாரணம் கொடுக்கணும், கலாச்சாரம் குடிச்சு இருந்தவங்களுக்கு எதுக்கு நிவாரணம் கொடுத்து அதை நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அமௌண்ட்டாக கொடுக்கறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் விளக்கம் சொன்னது போல இவங்க கொடுக்குற காசு குடித்தவங்களுக்கு இல்லை. ஆமாம், குடிச்சு இறந்து போனவங்களால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு. அந்த குடும்பம் நடுரோட்டுக்கு வந்தது உண்மைதான். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, 10 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்றது நீங்க மற்ற மரணங்களையும் இந்த மரணத்தையும் வித்தியாசப்படுத்தி காட்டுது. ஒரு தொழிலாளி வேலை பார்க்கும் போது விபத்தில் இறந்தால் அவருக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அதுக்கு மேல கொடுத்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா ஒரு ஆளு வீம்புக்கு போய் குடிச்சு போட்டு இருந்தா, அதுவும் மதுபான கடையில போய் குடிக்காம இந்த மாதிரி கள்ளச்சாராயம்னு தெரியும், அரசாங்கம் விற்கிறது இல்லைன்னு தெரியும், அதுக்கப்புறம் குடிச்சிருந்தா அவருக்கு 10 லட்ச ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எதை ஊக்கப்படுத்துது? நீ உங்களுடைய நினைவுல சொல்லுங்க, 10 லட்சம் ரூபா அப்படிங்கிற தொகை இதுக்கு முன்னாடி எப்ப கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. யாரு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு. ஸோ கடந்த முறை மரக்காணத்திலையும் செங்கல்பட்டுல இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒரு கேஸ் நீங்க 10 லட்ச ரூபா சொல்லுங்க. அப்ப என்ன மெசேஜ் போகுதுங்க? அதுதான் திருமதி பிரேமலதா கேட்கிறாங்க. 10 லட்ச ரூபா கொடுக்கணுமா வேண்டாமாங்க இல்லை. நீங்க மற்ற தொழிலாளிகள், விவசாயிகள், விபத்துல இறக்குறவங்க, இந்த மாதிரியான ஒரு அநியாயமா பறிபோகிற உயிர்களுக்கு 1.5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்துக்கிட்டு, 4 லட்சம் யாரும் தெரிஞ்சல, 3 லட்சம் வரைக்கும் அதிகபட்சமா கொடுத்துக்கிட்டு இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய சாவுக்கு நீங்க 10 லட்சம் கொடுப்பீங்க அப்படின்னா அப்ப அது என்ன என்கரேஜ் பண்ணுவோம்? எளிமையான விஷயங்க. நீங்க ஊடகத்தில் இருக்கீங்க, தற்கொலைகள் பற்றின செய்திகளை பூதாகரப்படுத்தாதீங்கன்னு ஒரு அடிப்படை பாடம் சொல்லுவாங்க. என்ன காரணம்? அதன் மூலமா பார்த்து மேலும் 10 பேர் தூண்டப்படுவாங்க. திரும்ப அந்த மாணவன் தற்கொலை, இந்த மாணவி தற்கொலை நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அது படிச்சு எழுதின மாணவர்களுக்குலாம் ஒரு பயம் உள்ள கிரியேட்டாக இருக்கும். ஐயோ நம்ம மார்க்கும் வரப்போதே, நமக்கும் மாட்டிக்கிடுவோமோ, நம்ம தப்புமோ, அவங்களுக்கு அது இன்ஸ்டிகேட் பண்ணும். அப்போ அதை பூதாகரப்படுத்தாதீங்க, அதை குளோரிஃபை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அதே தானே இதுக்கும். அப்போ இதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா பாஜக 1 லட்ச ரூபா கொடுப்பேங்குது, அதிமுக மாதம் 5000 ரூபா 10 வருஷத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆளால் காசாக கொண்டு கொடுக்கும்போது அது வேற நிற்குது. அதற்கு பதிலாக நான் திருமதி பிரேமலதா சொன்னதுக்கும் இந்த கட்சிகள் செய்யறதுக்கு இடையில நான் வேற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதற்கு பதிலாக இந்த கட்சிகள் அந்த குடும்பங்களை தத்தெடுக்கலாம். ஏன்னா அங்க இறந்தது ஒரு குடும்ப தலைவன், ஒரு தகப்பன், ஒரு அண்ணன், ஒரு சித்தப்பா, ஒரு மாமா, அவர் இறந்திருக்காரு. அந்த போஸ்ட்ல நீங்க போய் உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு, அந்த பிள்ளையோட கல்யாணத்துக்கு நாளைக்கு யோசிங்க. ஒரு 19-20 வயசுல ஒரு பிள்ளை இருக்கு அந்த குடும்பத்தில் வச்சுக்க, ஒரு அந்த இறந்து போனவரோட குடும்பத்தில். நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்ப கல்யாணம் பண்ணும்போது என்ன மாப்பிள்ளை தேடுவாங்க? அப்பா இல்லாத குடும்பம், அப்பா சாராயம் குடிச்சு செத்த குடும்பம். அது இந்த படிக்கலாம், அந்த பிள்ளை நான் படிக்கணும்னு ஆசைப்படும், அதெல்லாம் படிக்க முடியாது, எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னொரு கூலி தொழிலாளி பார்ப்பாங்க, ஏதோ 40 வயசு 50 வயசுல ஒருத்தன் கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு இதே அவங்க அப்பா இருந்தாங்கன்னா, அவங்க குடும்பம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 4 விஷயம் பேசுவாங்க, ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கும். இப்போ அது இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் இந்த 10 லட்ச ரூபா வச்சு நீங்கள் எத்தனை கல்யாணம் பண்ணிடுவீங்க? எத்தனை வருஷத்துக்கு கொடுத்து நடத்துவீங்க? இதை உறவினர்கள் நண்பர்கள் ஆட்டை போட்டு போயிட மாட்டாங்களா? சொல்ல புரியுங்களா? ஆட்டை போடணும் திருடுறக்கால ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறீங்களா? வாங்க நம்ம சிட் ஃபண்டில் போடுவோம், நம்ம வட்டிக்கு விடுவோம். நீ 10 லட்ச ரூபா பேங்க்ல வச்சிருந்தா உனக்கு மாசம் 100 ரூபா தான் கிடைக்கும். அந்த 10 லட்ச ரூபாய் நம்ம கார்த்திக் வாடகை கொடுத்தோம், வட்டி கொடுத்தோம்னா 2000 ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு 2000 மாசம் கொடுப்பான். மாசத்துக்கு நமக்கு 50,000 வரும், 20,000 வரும், இப்படி சொல்லி அது எங்க கரை? அந்த அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்ஆ, டாக்டருக்கு படிச்சவங்களா, இன்ஜினியர்ஸா, அவங்க எல்லாம் ஏழை கூலி தொழிலாளிகள். அவங்களுக்கு என்ன விவரம் இருக்கும்? சாதாரண சொந்தக்காரன் ஏமாத்திட்டு போயிடுவான். அப்ப இந்த காசு என்ன ஆகும்? இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த பண உதவியும் தாண்டி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மத்திய அரசுடைய திட்டங்கள் ஒன்று நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதைத்தான் நான் சொல்றேன் சார். இது இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கொடுத்தீங்க நான் கேட்பேன் பதிலுக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை தொழிலாளிகள் இருந்திருக்காங்க, எத்தனை விவசாயிகள் இருந்திருக்காங்க, எத்தனை பேர் விபத்தில் இருந்திருக்காங்க, எவ்வளவு பேர் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்பேன். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு சம்பவம் ஒரு ஊர்ல மொத்தமா நடக்கும்போது அது எல்லாரும் போய் ஊடகங்கள் உட்பட, அரசியல்வாதிகள் உட்பட, திரைப்பிரபலங்கள் உட்பட எல்லாரும் அதை பயங்கரமா குளோரிஃபை பண்ணிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணு. 4 கழிச்சு என்ன பண்ண போறீங்க? 4 நாள் கழிச்சு நீங்க பேட்டி கேட்க போறீங்க, இதே தலைப்பா? அப்ப 3 நாள் கூத்தா? 50 பேருடைய உயிருங்கிறது ஒரு 3 நாள் விஷயமா? அப்ப இது எப்படி தடுத்திருக்கப்பட வேண்டியது? 50 குடும்பம் நீங்க அனாதையா நின்றுச்சு, நடு ரோட்டுக்கு நின்றுச்சு. அவங்களுக்கு நீங்க கொடுக்குற 10 லட்சமோ 1 லட்சமோ எந்த மூளைக்கு அது? இந்த விசேஷத்துல 1 லட்ச ரூபா காணாம போயிடும். 10ஆம் நாள் காரியம், 16ஆம் காரியம், அப்ப எந்த மூளைக்கு அதாகும்? இது நிவாரண தொகையா பார்க்கணுமா, இல்ல அரசு தான் செய்த தவறை மூடி மறைக்கிறதுக்கு இதை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? மூடி மறைக்க முடியுமா?
1 கோடி ரூபா கொடுத்தா மூடி மறைஞ்சிருமா? எத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னா நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தோன்னே இல்லை 50 பேர்லாம் சால 3 பேர் தான் சேர்த்தான்னு சொல்லுவீங்களா ஊடகங்களில்? அது எப்படி மூடி மறைக்கப்படும்? பூசணிக்காய் எப்படி மறைக்க முடியும்? இது வெட்ட வெளிச்சமாக இருக்குதே. இது எப்படி முடியும்? அரசாங்கத்தால் முதல்ல மறைக்க முடியுமான்னு கேளுங்க. ஊடகங்களே மறைக்க முடியாமல் போய் தானே வந்திருக்கீங்க இன்னைக்கு. நேற்று வரைக்கும் எல்லா ஊடகங்களும் என்ன விவாதம் நடந்துட்டு இருந்துச்சு? அதிமுக ஒன்றிணையுமா? சசிகலாவுடைய எதிர்காலம் என்னாகும்? இபிஎஸ் சேர்க்காமல் இருப்பது ஏன்? பாஜகவா நாம் தமிழர்? இதான் இந்த கவர்மெண்ட் பக்கம் யாராவது பேசியிருக்கீங்களா? எந்த நீங்கள் காட்டுங்க, ஒரு 4 நாளுடைய டிவி ஊடகங்களை காட்டுங்க. இந்த கள்ளச்சாராயம் வந்து முதல் முறையாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் முந்தானே தான் விற்றாங்களா? இதுக்கு முன்னாடி எங்கேயுமே விற்கப்படவில்லை. முதல் முறையாக வித்துட்டாங்க சார், தப்பாய் போச்சு சார். அப்படியா? அப்போ அத்தனையுமே நான் ஏற்கனவே சொன்னேன், ஊரலா பேரலா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் இல்லதா? திடீர்னு முளைச்சதா? முந்தானத்தில் இருந்ததா? ஓகே சார். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு, நேரடியாகவும் போய் பார்த்துருந்தாரு. நடிகர் விஜய் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் வந்து வாழ்த்து மட்டும் தான் சொல்லியிருந்தாருன்னு சொன்னீங்க, ஆனால் அவர் ட்வீட்டில் அரசின் அலட்சி போக்குதான் அதுக்கு காரணம் சொல்லிட்டு நேரடியாக கவர்மெண்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது வந்து அவரோட அரசியல் பிரவேசத்துக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கணும், அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது ஒரு அரசியலுக்கான ஆரம்பமாக இருக்குமா நடிகர் விஜய் அவர்களுக்கு? அது என்னுடைய கவலை இல்லை. இப்போ அவர் அரசியலுக்கான ஆரம்பமாக இருந்தானே இல்லாட்டாருன்னு நான் இப்போ அதை பற்றி கவலைப்படுற இடத்துல இல்லை. விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசமாக இது அந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறேன். நமக்கு இருக்காது. அவர் அரசியல் போகிறார், அவர் மாநாடு ஆரம்பிப்பார், கட்சி ஆரம்பிப்பார், 10 எம்எல்ஏ வாங்குவார், 20% ஓட்டு வாங்கட்டும், பரம சந்தோஷம். அன்னைக்கு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி 50 வீட்டில் இளவு விழுந்திருக்கு, நம்ம வந்து உட்காந்துட்டு விஜய் வந்து அரசியல் பிரவேசமா அப்படின்னு சொல்கிற என்ன அர்த்தம் இருக்குதுல்ல? அது அவர் அரசியல் பிரவேசம் தான் சொல்லிட்டாரே. அவர் தான் நான் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கேன், நான் அதுக்கு தலைவராக இருக்கேன், புசி ஆனந்த் இருக்கிறாரு, நிர்வாகிகள் நியமிச்சிருக்காங்க, தேர்தல் அவருடைய வேலையை பார்த்துட்டார்ல. இது அவர் அரசியல் பிரவேசம் கொண்டாரு. ஆஹா விஜய் வந்துட்டார் அப்படின்னு 50 பேர் படக்கு இருந்துச்சு உயிரோடு வந்துருப்பாங்களா? சீமான் போய் பார்த்துட்டாரு வந்துருப்பாங்களா? எடப்பாடி பார்த்தாரு, அண்ணாமலை பார்த்தாரு, 50 இருந்துச்சு, அண்ணே நல்ல வேலை நீங்கள் வந்தீங்கன்னா படமா இருந்தவங்க எந்திரிச்சு வந்துருப்பாங்களா? அவர் அரசியல் வேலையை அவரோடு பார்க்குறாங்க. அதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன மாத்த போகுது? நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை கடந்துதான் அவங்களுடைய ரசிகர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் யாரும் கொண்டாடி பார்க்கல. உங்களுக்கு அது கொண்டாட்டமா தெரிஞ்சு எந்த யார் கொண்டாடுறாங்க நீங்க சொல்லுங்க. சமூக வலைதளங்கள வார்த்தையை நீங்க காட்டுங்க. நீங்க கொண்டாட்டம்னா என்ன உங்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய டிக்ஷனரியில கொண்டாட்டம்னா என்ன சொல்லுங்க. நான் எக்ஸாம்பிளா பார்த்த ட்வீட் சொல்றேன். இவ்வளவு நாள் வந்து நீங்க வாழ்த்து மட்டும் தான் சொல்லிட்டு இருந்த கட்சியை திமுக வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து கட்சியை எதிர்த்து பேசிட்டாரு. சோ எங்களுடைய அரசியல் பிரவேசமா ஆரம்பிச்சு கொண்டாட்டமா அவங்களுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயம். கொண்டாட்டம் தான், சந்தோஷம் தான். 50 பேர் செத்துல வந்து ஒருத்தர் கொண்டாடுன்னு அது உங்களுடைய வெக்காபுலரி நீங்களே பார்த்து. நான் அது கொண்டாடுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ நான் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கும் இல்லை. விஜய் உள்ள அரசியல் வாழ்க, வாழ்த்துக்கள். எனக்கு அதில் ஒன்றுமே சொல்றது சார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதில் வந்து இந்த கள்ளச்சாராய வணிகர்களுக்கும் திமுகவினருக்கும் தொடர்பு இருக்கதா அப்படிங்கிறத விசாரிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற நபர் தான் முதன்மை குற்றவாளியாக கருதப்படுறாரு. அவர் வந்து இப்போ கள்ளக்குறிச்சி எம்பி தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்கு வந்து போஸ்டர்லாம் வச்சிருந்தாரு. ஸோ இந்த விவகாரம் பெருசானதுக்கு அப்புறம் தான் அந்த போஸ்டரே எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்க திமுகவினரும் இந்த வணிகர்களும் சொல்றாரு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதை விசாரிக்கணுங்கிறதுலாம் 100% உடன்படுறேன். ஆனால் இந்த மாதிரியான சாராய வியாபாரிகள் வந்து ஒரு கட்சியோட தொடர்பு இருக்க மாட்டாங்க. அவங்க கட்சி மெம்பராக இருக்கலாம், அது வேற விஷயம். வந்து திமுக காரராக இருக்கலாம், எனக்கு அது தெரியாது. ஆனால் அவங்க எல்லா கட்சியோடும் தொடர்பு இருப்பாங்க. ஏன்னா அவங்க பண்ணுறது வியாபாரம், அதுவும் கள்ள வியாபாரம். அப்போ வந்து நாளைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னு விட்டுருவாரா? அவர் இன்னைக்கு கண்ணுக்குட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்துருச்சு, உடனே சார் கவர்மெண்ட் மாறிடுச்சு, இனிமேல் நீ வியாபாரம் பண்ணிக்க, 5 வருஷம் நான் வியாபாரம் பண்ண உட்காருவாரா? பானையில் கை விட்டு ஒரு நக்கா விடுவாரா? அதனால அப்பயே அவர் தான் தொடர விரும்புவார். அப்போ ஏடிஎம்கே காரராக கவனிப்பார். புரியுங்களா? அவருடைய குடும்பத்தில் அவர் தம்பியை ஏடிஎம்கே காரராக மாற்றிடுவார். அவர் தம்பி முன்னாடி நிற்பார். டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அண்ணன் நிற்பார், ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் தம்பி நிற்பார். இதெல்லாம் அவங்க ரொம்ப விவரமாக செய்வாங்க. அவர்களுடைய வேலை கள்ளத்தனமாக தொழில் பண்ணுறது. அவங்க எல்லா கட்சியும் வச்சிருப்பாங்க. அது வந்து திமுக தொடர்பு இருக்கா இல்லையாங்கிற விசாரிக்கணும். அதில் நான் மறுக்கலாம், விசாரிக்க கூடாதுன்னு சொல்ல. ஆனால் இந்த வியாபாரியோட தொடர்பு ஒரு கட்சியோட நிற்கிறது இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வந்து 10 அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு வந்து நீங்க அமைச்சிருக்கீங்க. ஆனா இந்த கள்ளச்சாராய விவகாரம் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா 2 அமைச்சர்களும் வந்து பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதை வந்து அதிமுக அரசியல் செய்தா இல்ல உண்மையான கருத்தை தான் அவர் சொல்றாரா சார்? சார் அது வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அட்மோஸ்ட் கேர் எடுத்து பார்க்கணும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இது வந்து எத்தனை பேரை காப்பாற்ற முடியும், எத்தனை பேருடைய மரணத்தை தடுக்க முடியும்னு பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி கலெக்டர் வந்து இன்னும் நிறைய பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, சேலம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, விழுப்புரம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, கள்ளக்குறிச்சி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, புதுச்சேரி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இத்தனை பேர் படுத்துருக்காங்க. இதில் எத்தனை பேரை பத்திரமா வீட்டுக்கு அனுப்ப முடியும்னு பார்க்கணும். ஆளை அனுப்புவோமா, வேறு எப்படி அனுப்புவோமா, அதுதான் நம்ம கவலை. அப்போ நீங்கள் அமைச்சரோ அதிகாரிகளோ எவ்வளோ பேர் போட முடியும் போட வேண்டியதான். அது 10 10மா 2 10மாங்கிற இடத்துல போடணும். நான் வந்து வேற ஒரு இடத்துல சொன்னேன், மருத்துவமனையில் போய் தயவுசெய்து நீங்களாம் முற்றுகிடாதீங்கன்னு சொன்னேன். நீங்கள் போய் அக்கறையோட போய் பார்க்குறீங்க, மருத்துவமனையில் போகாதீங்க. அது வந்து அந்த இருக்கிற பேஷண்ட்டுக்கும் பிரச்சனை, மற்ற பேஷண்ட்டுக்கும் பிரச்சனை, டாக்டர்களுக்கும் பிரச்சனை. அதனால் அங்கே போய் கூட்டம் சேர்த்துட்டு அதில் 100 கேமரா வேற போய் நிற்கிறாங்க. கேமரா ஆங்கிள் வேறு பார்க்குறாங்க. ஐயோ அவர் முகம் தெரியல, அவர் ஆள் தெரியல, சைடு தெரியல. இது அங்கே போய் பண்ணுற வேலையாது. உங்களுடைய ஆறுதல் அக்கறையெல்லாம் குடும்பத்தில் வச்சுக்கோங்க, வீட்டில் வச்சுக்கோங்க, அந்த பக்கம் காட்டு. இந்த மருத்துவமனை போய் டிஸ்டர்ப் தான் பண்ணுவீங்கன்ற. அப்போ எவ்வளோ அரசாங்கம் வந்து 10 அமைச்சர் போடணுமா, 20 அமைச்சர் என்னன்னாலும் செய்யலாம். இத்தனை அமைச்சர்களை போட்டு மருத்துவமனைகளை சரியாக பண்ணி பார்க்குறத விட
இனிமேல் நடக்காமல் போகிறதுக்கு ஏதாவது வழி இருந்துச்சுன்னு அதை பார்க்கலாம். அதுதான் அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. இன்னொரு சம்பவம் இன்னொரு ஊரில் நடக்கக்கூடாது, அதுதான் முக்கியம் நமக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல 2 அமைச்சர் போகிறீங்களா, யாராவது ஊசி போட போகிறாங்களா? 15 அமைச்சர் வச்சுக்கோங்க. 15 அமைச்சர் போய் 4க்கு 4 பேர் நான் ஊசி போகிறேன், நான் வந்து என்ன சொல்லிட்டார், நான் ஒரு 2 ஊசி போகிறேன்னு சொல்லி கிளம்புறாங்களா? அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அவங்க போய் உட்காந்து அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 4 டாக்டர் உட்காரணும். இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து அண்ணன் ஏவல் வந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனை உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க, ஆரம்பம் எங்கே போவார், டீன் எங்கே போவார், சீஃப் டாக்டர் அவர் பூரா அவர் ரூமில் தான் உட்காந்துருக்கணும், நான் பார்த்துக்கிறேன். அப்போ 3 டாக்டர் வேலையை பார்க்க முடியாமல் அமைச்சர் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்போ நீங்கள் 15 அமைச்சர் போட்டு என்ன பிரயோஜனம் போகுது? இப்போ மேட்ரு வந்து இப்போ என்ன செய்யறதுன்னு இல்லை, இனிமே இதை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கும். வருமுன் காப்பதே காப்புங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். இது வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது, நான் கண்டுபிடிச்சு சொல்லப்பா, முன்னாடி பார்த்து இது வந்து 2000-3000 வருஷம் முன்னாடி முப்பாட்டம் சொல்லிட்டு போன விஷயம். நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கை வந்து பெரிய சர்ச்சையாக இருந்தது. அண்ணாமலை அவர்களும் அதை எதிர்த்து நிறைய பேசியிருந்தாரு. கையில கயிறு கட்டக்கூடாது, விபூதிலாம் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. நீதிபதி சந்துருடைய அறிக்கையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சில உருப்படியான விஷயங்கள் இருக்கு, நிறைய பிராக்டிகலி பாசிபிள் இல்லாத விஷயங்கள் இருக்குது, நிறைய தவறான விஷயங்கள் இருக்கு. அதில் தான் ஒன்று இந்த நெத்தியில் திலகமிடக்கூடாதுன்றார். அது வந்து அது பிராக்கெட்டில் திலக் அப்படின்னு வேற அடையாளப்படுத்துறதுக்கு வேற போடுறார். நெத்தியில் திலகமிடக்கூடாதுங்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துகிறார். அப்போ மாணவர்களா மாணவிகளாங்கிற கேள்வி இல்லை, 2 பேருமே சேர்ந்துங்கிற இடத்துல வருது. நம்ம ஊரில் பொட்டு இல்லாமல் போச்சு அப்படின்னா வந்து நீங்கள்லாம் வைக்கிறது இல்லை, உங்கள் வீட்டில் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, வீட்டில் அடி பின்னி எடுத்துருவாங்க. அது வந்து நெத்தியில் எப்படி பொட்டு இல்லாமல் இருப்போம்னு சொல்லி பால் நெத்தியாக இருக்குன்னு அடி வெளுத்து விட்டுருவாங்க, இருக்கவே முடியாது, அமங்கலமாக நினைப்பாங்க. எங்கள் ஊரில் அப்படி தான் வளர்ந்துருக்கோம், எங்கள் வீட்டில் அப்படி தான் வளர்ந்துருக்கும். அப்போ வந்து நீங்கள் வைக்கக்கூடாது, நீங்கள் வைக்கல, இப்போ ஒன்றும் கெட்டு போல, உங்களுக்கு பக்தி இல்லைன்னு சொல்ல, உங்களுக்கு ஆன்மீகம் இல்லைன்னு சொல்ல, உங்கள் நம்பிக்கை அது உங்கள் சௌரியம். ஆனால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அதுக்காகவே வைக்க தோணுமா இல்லையா? ஆமாம். இப்போ நான் சொல்ல நீ மஞ்சள் சட்டை போடக்கூடாது, கட்டமட்ட சட்டை போடாதுன்னு நீ யார் சொல்கிறதுன்னு கேட்போம். ஏன்னா இது உங்களுடைய விருப்பம். இது நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் என்ன செய்யணும் நான் சொல்லக்கூடாதுல்ல, இவ்வளோதான். இதே திரு நீதியரசர் சந்துரு உள்ளிட்டவர்கள் ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொன்னபோது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு யோசிங்க. அப்போ வந்து ஆமாம் ஹிஜாப் அணியக்கூட கரெக்ட் தாங்க சொல்லியிருப்பாங்களான்னு யோசிங்க. இந்த சிந்தனை போக்கில் இருக்கக்கூடியவங்க, அதை ஆதரிக்கிறவங்க, அதை சேர்ந்து இருக்கிறவங்க, அவங்களுடைய ஒத்த கருத்துடையவங்க என்ன சொல்லியிருப்பான்னு பாருங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. கயிறு கட்டுறதுங்கிறது மத ரீதியாக ஜாதி ரீதியாக ஒருத்தர் இன்ஸ்டிகேட் பண்ணுறக்கா பண்ணாருன்னு அவரை கூட்டு அறிவுறுத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். அதுபோல் நான் கோயில் போய் சாமி கும்பிட்டு நான் கயிறு கட்டு வந்திருக்கேன், என்னையும் கயிறு கட்டக்கூடாதுன்னா எனக்கு எவ்வளோ ஊண்டாகும், இந்த கயிறை நீங்கள் அறுத்தீங்கன்னா நான் எவ்வளோ புண்படுவேன். நான் சாமி கும்பிட்டு வேண்டிட்டு எனக்கு பூசாரி கட்டி கொடுத்து நல்லா இருப்படான்னு சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து படக்குன்னு ஒருத்தர் அறுத்து விட்டாருன்னு எனக்கு எப்படி இருக்கும், உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் சாமி கும்பிட்டேன், நான் இந்த போட்டு நீங்கள் இவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்தபோது பார்த்தோம், ஹெச் ராஜா ஒரு கயிறு கட்டியிருக்காரு, கருப்பு முருகானந்த ஒரு கயிறு கட்டியிருக்காரு, நயினார் நாயந்தர் ஒரு கட்டியிருக்காரு, ஆளுக்கு ஒரு பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், கரும ஆளுக்கு. இது எந்த சாமி எந்த ஜாதி? அவங்க சொல்ற காரணம் நீங்க கரெக்டாக பாக்குறீங்களா சார்? சாதி ஒரு விஷயத்தை குறி வச்சு இந்த கயிறு வந்து கட்டக்கூடாது அப்படின்ற காரணத்தை எப்படி பார்க்க? கயிறு போயிருச்சுன்னா ஜாதி போயிரும்னு நீதியரசர் சொல்லட்டும், நானும் ஆமான்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு புரியுங்களா? நீங்க மூலத்தை விட்டுட்டு அடையாளத்தை துரத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சாராயத்தில் அந்த மாதிரி இப்போ நான் வந்து 2 அதிகாரி டிரான்ஸ்ஃபர், 2 அமைச்சர் பதவி விலகணும், அரசாங்கம் பதவி விலகணும், அதெல்லாம் எதுவுமே நடக்க போறது இல்லை. அது நடந்து இந்த பிரயோஜனமாக போறதில்ல. இது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு ஒரு 2 மந்திரியவே பணியை துறை விட்டு தூக்கிட்டீங்க, 50 பேர் ஒந்திச்சு வந்துட போறாங்களா? இல்லை, எந்த பிரயோஜனமும் கிடையாது. ரைட், அது வந்து அதுதான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் கயிறு எடுத்துட்டா ஜாதி போயிருந்து எவ்வளோ முன்னாடி எடுத்துருப்பாங்க, அவ்வளோ தூரம் விவரம் தெரியாமலாம் இருக்காங்க முன்னோர்கள்லாம். அப்போ ஜாதி பிரச்சனை மனசுல இருக்கு, வேரூன்றி கிடக்கு, அதை எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அப்போ நீ கயிறு கட்டக்கூடாதுன்னு சொன்னா அந்த ஜாதிக்கா ஒருத்தன் போட்டுப்பான், நான் மறுக்கல, சரிங்களா? அந்த ஜாதி அடையாளப்படுத்தி ஒருத்தன் போட்டுப்பான், அவனை நீங்க கேன்வாஸ் பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணணும், அவனுக்கு நீங்க பிரெயின் வாஷ் பண்ணணும். அப்படிலாம் வேண்டாண்டா, நமக்கு என்னடா நம்ம படிப்போண்டா, பெரிய ஆளா வேண்டாம், முன்னேறுவோண்டா அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை அவுக்க வைக்கணும். நீங்க சாமி கொண்டு வந்திருக்கீங்க, எவனும் கயிறை கூடாதுன்னா எல்லாரும் உண்டாயிரான். அப்போ அவன் வந்து ஜாதி வெறிக்கு தள்ளப்படுறான். உங்களுக்கு புரியுங்களா? என்னை கட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது அவனுக்கு வேற மாதிரி வந்துருதுல. ஒருத்தர் இந்த பக்கமே போகாம கூட இருப்பான் சார், நடுவில் சுவர் எழுப்பிட்டு இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னா தீண்டாமை சுவர் சொல்லிடுறானா இல்லையா? புரியுங்க? அவன் உண்மையிலே போகாம கூட இருப்பான், அவனுக்கு இந்த பக்கம் வேலையில் இந்த பக்கம் போயிட்டு இருப்பான், வருஷத்துக்கு ஒருக்க கூட ஒருத்தன் போயிருப்பான். நீங்க சுவர் எழுப்பி போகக்கூடாதுன்னா அது எப்படி போகக்கூடாதுன்னு சொல்லணும்னு கேள்வி வருமா இல்லையா? இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப எல்லாரையும் நீங்க வந்து எப்படி பொதுமைப்படுத்துவீங்க? நீதியரசர் சொல்லட்டும், இல்ல வேற யாருனாலும் சொல்லட்டும், இந்த கயிறை எடுத்து விட்டீங்கன்னா நெத்தில பொட்டுலாம் வந்துச்சுன்னா ஜாதி ஒளிஞ்சுன்னு சொல்லிருட்டும். அப்ப ஒரே ஒரு அறிவுரை மட்டும் அதை வச்சிருக்கலாம்ல? ஏன் 28 பரிந்துரை வைக்கிறாரு? ஏன் சமூக நீதி படை வைக்கணும், சமூக நீதி கண்காணிப்பு குழு வைக்கணும், தலைமை ஆசிரியருக்கு மேல ஒரு டீம் வைக்கணும், அவங்க எஸ்ஆர் புக்கை பார்க்கணும், சைக்கிளில் பெயிண்ட் அடிக்க கூடாது, 150 சொல்றாரு. எதுக்கு இந்த ஒண்ணு போதும்ல? அப்ப இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, இது பண்ணா போகாதுன்னு தெரிஞ்சுங்க. பண்ண வேண்டியது வேற, அறநெறி வகுப்பு வேணும்னு சொல்லியிருக்காரு. நான் 100% ஒத்துக்கிறேன். மாரல் கிளாஸஸ் இல்லை, நல்ல விஷயங்கள் சொல்லித்தரப்படவே இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் தப்பு செய்யக்கூடாதுன்னு பதில் சொல்லணும்ல சார்? ஏன் தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லணும்ல குழந்தைகளுக்கு? அப்பா குடிக்கிற பார்க்குறான், பெரியப்பா குடிக்கிற பார்க்குறான், நான் ஏன் குடிக்கூடாது நினைப்பானா மாட்டானா? அப்போ அவங்க குடிச்சாலும் நீ குடிக்கூடாரா ஏன்னு சொல்லணுமா இல்லையா? அவங்க கெட்டு போனால் நீ ஏன்டா கெட்டு போகணும்? அவங்க சாக்கடையில் விழுந்து கிடப்பாங்க, நீ ஏன்டா சாக்கடையில் விழணும்? அது சொல்லி தரணுமா? அந்த எங்கேயா நடக்குதா? அது வேணும்.
சார் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து வயநாடு தொகுதியில் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா கடந்த முறை வந்து அவர் வந்து வயநாட்டில் மட்டும்தான் எம்பியாக இருந்தார். இப்போ ரேபரேலின்னு ஒரு சேர் கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து வயநாட்டை கைவிட்டுட்டார் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அமேதியில் போட்டியிட்ட போது போன தேர்தலே தெரிஞ்சிருச்சு நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு. அதனால் அவர் வந்து வேற ஒரு சேஃபான ஜோன் தேடி வர வேண்டியிருந்துச்சு. அது வயநாடாக இருந்துச்சு. வயநாடுக்கும் அவருக்கும் பொருந்தலை. அவங்க வந்து ஏன்னா அது ரொம்ப தள்ளி, ரொம்ப வேறு ஊர், வேறு மொழி, அவங்கள்ட்ட ஊரில் 4 பேர் வாங்க என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பேசக்கூட முடியாது. ஏன்னா இது லோக்சபா, சரிங்களா, இது மாநிலங்களவை கிடையாது. அந்த ஊருடைய பிரதிநிதியாக இருக்கணும். அப்போ அந்த ஊர் பிரதிநிதியாக வேறு யாரோ ஒரு கேரளாயிட்டு தான் அங்கே உட்காந்துருக்கு போகிறார். ஏன்னா ஒரு மலையாளி இருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். இவர் வந்து ஹிந்தி பேசுவார், இல்லாட்டி இங்கிலீஷ் பேசுவார், மலையாளம் சுத்தமாக பேச மாட்டார். அப்போ அவர் அந்த ஊர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறதுல ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனால் வேறு வழி இல்லாமல் சேஃபர் ஜோன் எங்கன்னு கேட்டப்போ 11th ஹவரில் அது ஒன்று தான் கிடச்சது. அப்போது இதுதான் சேஃப்டி, நம்ம கேரண்டியாக ஜெயிச்சலாம்னு வந்துட்டாங்க. இந்த முறை அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக வந்து ரேபரேலி அவங்க அம்மா வந்து ராஜ்யசபாக்கு போனதுனால அங்கே ஒரு தொகுதி காலியாது. அப்போ ரேபரேலி நம்ம சேஃப்டி ஜோன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போயே இந்த ரிஸ்க் எடுக்க போகிறோம். அப்போ கூட அவங்க வந்து வயநாட்டிலே போட்டிடாமல் போயிருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. ஒரு ரிசைன் பண்ண வேண்டியதில்லை, ஒரு 4 கோடி ரூபா செலவழிக்க வேண்டியதில்லை, அந்த பக்கம் நேராக போயிருக்கலாம். அப்போயும் அவருக்கு இந்த அச்சம். போன முறை வயநாட்டில் போட்டிட்டவர் இந்த முறை ரேபரேலியில் மட்டும் போட்டிட்டா யார் தடுக்க போகிறா அவரை? அது எங்கள் பரம்பரை தொகுதி நம்ம தான் சொல்கிறாங்களா, நாங்கள் பரம்பரை முறை ஜெயிச்ச தொகுதி அங்கே தொடர்ந்து சொல்லலாம்ல. ஆனால் அவர் வந்து அப்பயும் ஒரு பயத்துக்கு இந்த பக்கம் நிற்கிறார். எதுக்கு அவரோட தோத்துட்டோம்னு, போன முறை அமைதியில் தோற்ற மாதிரி தோத்துட்டோம்னு என்ன செய்யுது அப்படின்னு அங்கே நிற்கிறார். அப்போ 2ல் ஏதாவது ஒன்று ரிசைன் பண்ணி தானும் அதை பண்ணியிருக்காரு. இதை வந்து அவர் வந்து நாட்டு மக்களுக்கான செலவை குறைச்சிருந்துருக்கலாம். நீட் எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் இருந்து தாண்டி இப்போ நேஷனல் லெவலில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கர்நாடகா காங்கிரஸ் வந்து அதை எதிர்க்கிறாங்க. கேரளா காங்கிரஸ் வந்து அனிதாவுடைய மார்க் ஷீட்டை போட்டு ஒரு ட்வீட் போடுறாங்க. அகிலேஷ் யாதவ் ஒரு ட்வீட் போடுறாரு, நீட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மு.க. ஸ்டாலின் ரீட்வீட் பண்ணுறாரு. ஸோ இதை ஒரு நேஷனல் ப்ராப்ளம் ஆக்கிறதுக்கு இந்தியாவில் ட்ரை பண்ணுறாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை விட மாட்டாங்க, செய்யத்தான் செய்வாங்க. அது வந்து இப்படி லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சில இடங்களில் வந்து NET நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து அதில் வந்து ஒரு லீக்கேஜ் இருந்ததுன்னு சைபர் கிரைம் போலீஸே சொல்லுது. ஹோம் மினிஸ்ட்ரிலேருந்து அவங்களே சொல்கிறாங்க நெட்டில் வந்து பிரச்சனை இருக்குங்கன்னு. அதனால் அந்த எக்ஸாமை ரத்து பண்ணிட்டாங்க. இதில் கொஞ்சம் சில இடத்துல இதை விற்றுருக்கிறான், ஏதோ வாங்கியிருக்கிறான், பார்த்துருக்கான் லீக்கேஜ், ஒரு கிட்டத்தட்ட 30-40 பேருக்கு 720 மார்க்கு, இந்த மாதிரி வந்து ஒரு சஸ்பீஷியஸான விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத எல்லாரும் ஏற்கிறாங்க. மத்திய உயர்கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானே மறுக்கலை, ஆமாம் அப்படின்றார். அவர் வந்து நான் இது எங்கே பிரச்சனைன்னு பார்த்துறேன், இது ஒருவேளை இந்த தேர்வுகளை நடத்தக்கூடிய இடத்துல பிரச்சனை தான், அதை கூட நான் மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நீட் வேணுங்கிறதுல அரசாங்கத்தை எந்த மாற்றம் வரல, சுப்ரீம் கோர்ட்டில் எந்த மாற்றம் வரல. நீட்டில் ஒரு முறைகேடு நடந்துக்குன்னு பார்க்குறாங்க. ரைட், இப்போ ஒரு தேர்தலில் ஒரு முறைகேடு நடக்கு. ஒரு தேர்தலில் ஒருத்தர் மோசடியாக ஜெயிச்சிடறாரு, அப்படி மோசடியாக தோக்கடிக்கப்படுறார். அப்போ அந்த மோசடி தேர்தலை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லுவீங்களா, அப்படி அந்த தேர்தலை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? மோசடி தேர்தல், அந்த மோசடிக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லணும். தேர்தல்னாலே மோசடிப்பா, நம்ம தேர்தல் நடத்தோம்னு சொல்லுவாங்களே, தேர்தல் மோசடி நடக்காத தேர்தல் எதாவது இருக்குதா? காசு கொடுக்காத தேர்தல், மோசடி கொடுக்காத, கள்ள ஓட்டு போடாத தேர்தல் எதாவது இருக்குதா? நம்ம நடிகர் சூரி வந்து ஓட்டு போடுறதுக்காக போனார், அவர் பேரே காணும்ட்டாங்க. எந்த தேர்தல் சிவாஜி கணேசன் காலத்துல சொல்லிட்டு இருக்காங்க, கமலஹாசனுக்கு நடந்துச்சு. அப்போ மோசடி நடக்காத, முறைகேடு நடக்காத தேர்தல் எங்கே நடந்தது? அப்போ தேர்தல் ரத்து பண்ணி ஏன் யாருமே கேட்க மாட்டாங்க? இவிஎம்ல வந்து மோசடி நடக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ இவிஎம் வேணும், மொத்த தேர்தலே வேண்டாம்னு சொல்லி இவிஎம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுது? அப்போ ஒரு நீட்டில் பிரச்சனைனா எங்கே லீக்கேஜ் நடந்துச்சோ அதை அடைக்க பார்க்கணும். நான் ஒட்டுமொத்தமாக வந்து நீட்டே வேணாம்னு சொல்லி வேற நோக்கம் அவங்களுக்கு. சார், இப்போ சபாநாயகர் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து மிகப்பெரிய அளவில் எழுந்துகிட்டு இருக்கு. இந்தி கூட்டணியும் வந்து நாங்கள் வேட்பாளர் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி கட்சிகளுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து வேட்பாளர்கள் நிறுத்தினா நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தெலுங்கு தேசத்துக்கு ஒரு கிடுக்குப்பிடி போடுறதுக்காக பாஜக வந்து புரந்தேஸ்வரியை வந்து சபாநாயகர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்களும் இருக்குது. என்ன செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, அதான் ஹானஸ்டான பதில். ஆனால் நான் ஒரு யூகம் பண்ணுறேன், பாஜகவுடைய கேரக்டரை பார்த்துட்டு அவர்களுடைய சொந்த கட்சி எம்பியை தான் அவங்க வந்து சபாநாயகர் ஆக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க வந்து நிதிஷ்குமார் கட்சியில் வந்து இவங்களை ஆக்கினாலும் ஒரு பெரிய பிள்ளையில் ஏற்கனவே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது இதே தெலுங்கு தேசம் கட்சியிலேருந்து திரு பாலவிகன் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, துணை சபாநாயகராக நம்ம ஆட்கள் திரு தம்பிதுரை உட்பட பலர் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அது நடக்கிறது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கம்மியாக இருக்கிறதுனால, ஒரு 32 சீட் கம்மியாக இருக்கிறனால, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சபாநாயகரோட முடிவு ரொம்ப முக்கியமானதுங்கிறனால பிஜேபி அவங்களுடைய ஆட்களை தான் நிறுத்த பார்க்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான். பட் எதிர்க்கட்சிகள் போடக்கூடிய தூண்டிலாம் கதைக்காது. அவங்களா சொல்லிக்க வேண்டியதான், நான் உடனே முதலமைச்சர் ஆக்கிறேன், நான் உடனே பிரதமர் ஆக்கிறேன், எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி தான் நீ அலைன்ஸ் வச்சிருக்க வேண்டியதானே. நேற்று வரைக்கும் தெலுங்கு தேசத்துக்கு எதிராக ஊரில் பிரச்சாரம் பண்ணி கட்சியில் தோக்கடிக்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்க முன்னாடி தோத்தாச்சு காங்கிரஸ். ரைட், அங்கே வந்து ஒய்எஸ்ஆருடைய சிஸ்டர் தான் அவங்க இருக்கிறாங்க, இருந்து மாநிலத்தில் இருந்து அவர் தோக்கடிக்க பார்த்து அதே தெலுங்கு தேசத்துக்கு எதிராக தானே பிரச்சாரம் பண்ணாங்க. ஒய்எஸ்ஆருக்கும் இதுக்கு எதிராக தானே பிரச்சனை பண்ணாங்க. அங்கே நீங்கள் தோத்துட்டீங்க, படுமோசமாக தோத்துட்டீங்க. அப்போ அவரை எதிர்த்த ஒரு ஆள் தோத்துட்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா இது என்ன அரசியல், என்ன கொள்கை, என்ன கோட்பாடு? அவர் உங்களுக்கு எதிர்நிலை இருக்கார், பாஜகவோட அலைன்ஸ் வச்சிருக்காரு. பாஜகவோட அலைன்ஸ் வச்சிருக்கிற ஒருத்தர் போய் நாங்கள் வந்து நம்ம கூட சேர்ந்துக்கலான்றீங்க. அப்படி தான் மகாராஷ்டிராவில் பண்ணீங்க.
மகாராஷ்டிராவில் காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸும் சிவசேனா ஒன்று, சிவசேனாவுக்கும் காங்கிரஸுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? கட்சி பிறந்த நாள்லேருந்து பாஜக அவங்களும் கூட்டணி. அப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சியும் சரி, இந்த சிவசேனா கட்சியும் சரி, எந்த ரேஞ்சுக்குனாலும் போவீங்க ஒரு கட்சி அமைக்கிறதுக்கு, ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்குன்னா அப்புறம் நீங்கள் என்ன கொள்கை உங்களுக்கு இருக்குது? சபாநாயகராக யாரையும் ஜெயிக்க விட மாட்டேங்க. நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தால் நான் வந்து பிஜேபி ஜெயிக்க விட மாட்டேன், நான் வந்து யாருனாலும் தோக்கடிப்பேன்லாம் சொல்லணும். நீ ஓனால நிப்பாட்டு, நான் வர்றேன்னா குட்டையில் மீன் பிடிக்க பார்க்குறீங்க, ஒன்றும் கிடைக்காது, வெறும் வலையை வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்க. ஓகே சார், இன்னைக்கு கோவையில் அண்ணாமலை அவர்கள் யோகா தினம் கொண்டாடிட்டு கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, மதுக்கடைகள்லாம் முழுவதுமாக ஒழிச்சிட்டு வந்து கள்ளுக்கடைகளை வந்து திறக்கணும், ப்ராப்பராக லைசன்ஸ் கொடுத்து திறக்கணும் அப்படின்றாரு. இந்த கருத்தை ரொம்ப நாளாகவே ஒரு முன் வச்சுட்டு வர்றாரு, எண்மணி மக்கள் யாத்திரையிலிருந்தே பேசிட்டு வர்றாரு. அது தமிழ்நாட்டில் சாத்தியமாகுமா சார்? விடிய விடிய 365 நாளும் ஆயிரக்கணக்கான மதுபான கடைகள் இருக்க முடியும்னு, ஊருக்கு பேரலாக ஊழல் இருக்க முடியும்னா கள்ளுக்கடை இருக்க முடியாதா என்ன? எல்லாமே தான் இருக்குது. அப்புறம் அது இருக்கிறதுக்கு என்ன? அது வேறு விஷயம். சாத்தியமான 100% சாத்தியம். நான் கள்ளுக்கடைகளை வேறையாக பார்க்குறேன். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற இடம் தான் கல். நான் பார்க்குறது கல் வந்து ஹார்ம் பண்ணக்கூடிய கிடையாது, அது வந்து ஒரு உணவுப் பொருள் தான். பக்கத்தில் கேரளாவில் பார்த்துருக்கோம், பவானி விவசாயி நல்லுசாமிலேருந்து நிறைய பேர் வந்து இதை போராடி காட்டியிருக்காங்க, நிறைய விவாதங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் இருக்கக்கூடிய இந்த ஆல்கஹால் அளவு அது வந்து ரொம்ப கம்மி, அது நொதித்தல்னால இயற்கை முறையில் வரக்கூடியது ரொம்ப கம்மி. இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எத்தனால் மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே கலக்கிறாங்க. அப்படி வரக்கூடியது இல்லை, அது வந்து அது நொதித்தல் முறையில் வரக்கூடியது. அதனால் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பெட்டர். நம்ம வந்து பூரண மதுவிலக்கு நாளை கழிச்சு காலைல சாத்தியமாகாது. அப்போ ஒன்றுனா நீங்கள் வந்து நான் எப்படி சொல்லுவேன், நீ வந்து மது நிறையா குடிச்சு பழகிருக்க அப்படின்னா வந்து ஹார்ட்லேருந்து பீருக்கு போ, பீர்லேருந்து ஒயினுக்கு போ, ஒயின்லேருந்து இப்போ கல்லுக்கு போ, கல்லேருந்து அப்படியே விட்டுரு, கொஞ்சம் ட்ரை பண்ணுமே. இல்லை அளவை குறைமே, நீ ஒரு குவார்ட்டர் குடிச்சிருந்தியா ஒரு 2 ஒரு அரை குவார்ட்டர் குடி, இப்படி அது ஏதோ ஒரு படிப்படியாக அதை நோக்கி நகரணும், அவ்வளோதான். அப்போ பூர்ண மதுவிலக்கு நமக்கு வேணும், அது நாளை கழிச்சு காலைல கிடைக்காது. அப்போ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ண வேண்டியதான் சார். தமிழகத்தோட பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க சார். இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்துக்கிட்டு. ஜனநாயகத்துக்குலாம் ஒரு கேடு வந்துடாது, ஜனநாயகம் உயிரோடு இருக்கும். அதிமுகவுக்கு நல்லதாங்கிறது தான் பார்க்கணும். அதிமுகவுக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். ஜனநாயகம் கெட்டு போயிருமா என்ன? ஜனநாயகம் இருந்துச்சு, அது அவங்க இஷ்டம். நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் வந்து போட்டியிருந்து நீங்கள் சொல்லுவீங்களான்னு, அது அவங்களுடைய ராஜதந்திரமாக கூட இருக்கலாம். தோற்போம்னு தெரிந்த போருக்கு போகாமல் இருப்பது புத்திசாலித்தனம் இருக்கலாம். நான் தோத்துட்டு இந்த நாளைக்கு வந்து நீங்கள் பாமகவோட பின்னாடி போயிட்ட, அப்போ நீங்கள் தான் 3வது கட்சி, என்டி அலையன்ஸ் தான் 2வது கட்சி, நீங்கள் தோத்துட்டீங்கன்னு சொல்லுவீங்க. அது தேவையான நினைக்கலாம். ஸோ அது ராஜேந்திரமா அப்படி முடிவாக இருக்கலாம். பெண்ணாகரத்தில் 3வது இடத்துக்கு போனாங்க பை எலெக்ஷனில் 2010. 2011 ஆட்சியை பிடிச்சாங்க, சொல்ல போறீங்களா? ஸோ அது ராஜேந்திரமா இருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறது இந்த தருணத்துக்கு இந்த முடிவு அதிமுக உகந்ததில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க போட்டி போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே திரு சி வி சண்முகம் இருக்கிறாரு, திமுக 10 அமைச்சர்களை அங்கே அனுப்பியிருக்குது, அதிமுகலேருந்து 10 முன்னாள் அமைச்சர்கள் அனுப்புங்க. உங்கள்கிட்ட இன்னைக்கு அமைச்சர் இருக்காங்க, உங்கள்கிட்ட நேற்று அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல, அதே 10 பேர் நீங்கள் 30 பேர் போய் அனுப்புங்க. எல்லாரும் போய் உட்காருங்க, ஒரு 2 தெருக்கு ஒரு அமைச்சர் உட்காந்துங்க, முன்னாள் அமைச்சர் உட்காந்துங்க, பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. போன முறை 6000 ஓட்டு தான் வித்தியாசம். விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மக்களவைத் தேர்தலில் 6 சட்டமன்றத்துக்கு பிரிக்கும் போது விக்கிரவாண்டி தேர்தலில் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்குமான வித்தியாசம் 6000 ஓட்டு தான். அப்போ 6000 ஓட்டை மேட்ச் பண்ண முடியுமா? முடியாதா? பண்ணிடலாம். அப்போ நீங்கள் உழைக்க வேண்டியதானே. 6000 ஓட்டை ஒரு 8000 ஓட்டா மாற்றிட்டு அவங்களோட நீங்கள் 2000 ஓட்டு கூடிடுவீங்கல்ல, அப்படி ட்ரை பண்ணுங்க. அப்போ இருந்து போராடுறது தான் ஒரு போராளிக்கான அழகு. நாளைக்கு நீங்கள் தேர்தலை புறக்கணிச்சிட்டீங்க, உங்களுடைய வாக்காளர்கள் என்ன பண்ணுவாங்க? தேர்தல் புறக்கணிப்பாங்களா? வாக்கு செய்த விக்கிரவாண்டியில் என்னவா இருக்க போகுது? 50, 40, 30, 70 குறையாமல் இருக்க போகுது. அப்போ 70% வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சிருந்தாங்கன்னா வழக்கமாக வாக்களிக்கிற 90% பேர் வாக்களிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதானே? அதான் நம்முடைய ஆவரேஜ். 68லேருந்து 71 தான் நம்முடைய ஆவரேஜ் போலிங்க. 70% பேர் மினிமம் கூட தான் நிற்கும், உங்களுக்கு பை எலெக்ஷனில் கூட நிற்கும். 70 பேர் வாக்களிச்சாங்க வச்சு. அப்போ 70% பேர் வாக்களிச்சாங்கன்னா ஏடிஎம்கே வாக்காளர்கள் வாக்களிச்சாங்க. ஏடிஎம்கே வாக்காளர்கள் பூரா ஏடிஎம்கே விட்டுட்டு ஒன்று பாமகவுக்கோ இல்லாட்டி திமுகவுக்கோ வாக்களிச்சிட்டாங்க. அப்போ உங்கள் கட்சி வேட்பாளர் அடுத்தவங்க வாக்களிச்சா உங்களுக்கு பெருமையா? அதில் ஒரு 100 பேர் இருக்கான், உங்கள் கட்சிக்காரர் 100 பேர் இருக்கான், அதில் ஒரு 10 பேர் நிரந்தரமாக அந்த பக்கம் போயிட்டா ஒரு டேஸ்ட் பண்ணுறது தானே. இப்போ டிஎம்கே ஓட்டு போட்டேன், ஜெயிச்சிட்டாங்க, நல்லாள், நம்மளால் சூப்பராக பண்ணுறாரு, நான் பாமக ஓட்டு போட்டேன், நம்மளால் நம்ம சொந்தக்காரர் சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னு போட்டு அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு 10 ஓட்டு லாஸ் தானே. இது அதிமுக வந்து பாமகவுக்கு மறைமுகமாக உதவுறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது சார். அது மாற்றி சொல்லுவாங்க. சிதம்பரம் அவர்கள் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மேலத்தும் உத்தரவு சொல்கிறாங்க. அது வந்து டிஎம்கேட்டு பயந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, டிஎம்கேட்டு ஃபேவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. போட்டி இருந்தால் தான் நல்லது. நான் வந்து யாருடைய தலைமையை கேட்டு போகிறவனா நான் நினைக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி இல்லை. நான் அவருடைய ஸ்ரூட்னஸை நான் ஒரு நாள் அண்டர்ஸ்டிமேட் பண்ணதே இல்லை. எனக்கு இந்த முடிவு வியப்பை தான் ஏற்படுத்தே தவிர அவர் வந்து அவர் அறியாமல் எடுத்துட்டாருன்னு நினைக்க மாட்டேன். ஐயோ பாவம் சார், அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தெரியாமல் செஞ்சுட்டார் அப்படின்னு நினைக்க மாட்டேன். அவருடைய கணக்கு தப்பாகலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கணக்கு போடாமல் செய்யக்கூடியவர் இல்லை அவர்.
வாங்க பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது. அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கு தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து டிஎம்கே ஃபேவராகவோ ஏடிஎம்கே ஃபேவராகவோ பண்ணல, அது போராடி இருக்கணும், போட்டி போட்டிருக்கணும், அது அவங்க கட்சிக்கு நல்லது. 2021 அதே ஊரில் அவங்களுடைய மூத்த தலைவர் சிவி சண்முகம் தோக்குறாரு. இப்போ வந்து அவங்க போட்டியிடவே இல்லை. அப்போ அந்த மாவட்டத்தில் அதிமுக என்ன ஆகுதுன்னு பார்க்கணும்ல நீங்கள். உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்கள் போட்டி போட தானே உங்களுக்கு வந்து பழகும் இறங்கும், உங்களுக்கு களப்போராளிகள் நிற்பாங்க, இப்போ செயல் வீரர்கள் வருவாங்க போவாங்க, அவங்கெல்லாம் ஆயுதங்களை விட்டுருங்கன்னு. அங்கே அவ்வளோ பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, நீ எந்த பக்கம் போகாதன்னு. சசிகலா அவர்கள் வந்து பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. என்னோட ரீஎன்ட்ரி வந்து ஆரம்பிச்சிருச்சு, எதிர்கட்சியா பிரதான எதிர்கட்சி அவங்க குரல் கொடுக்கறனால இங்கே நான் ஒருத்தர் இருக்கேன், நான் குரல் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கான அரசியல் தமிழகத்தில் இன்னும் அவங்களுக்கான அரசியலுக்கான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா சசிகலா அவர்களுக்கான? கள்ளக்குறிச்சியில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அவங்க என்ன செஞ்சாங்க? எதிர்கட்சிகள் குரல் கொடுக்காத போது அவங்க என்ன குரல் கொடுத்தாங்க? அவர்கள் வந்து எப்போ நான் அரசியல்லேருந்து நான் விலகி நிற்கிறேன்னு சொன்னாங்களோ அப்பயே அந்த கேம் போயிடுச்சு. நான் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கை சொன்னது தான், நீங்கள் களம் தயாராக இருக்கும்போது ஆடலைன்னா அது கேம் இஸ் நாட் யுவர்ஸ், அவ்வளோதான் பாயிண்ட். அப்போ வந்து நீங்கள் அப்பயே நான் வரலன்ட்டீங்க. நீங்கள் 2020 உங்களை மீறி 2019 தேர்தல் நடந்துச்சு, உங்களை மீறி 2021 தேர்தல் நடந்துச்சு, உங்களை மீறி 2024 தேர்தல் நடந்துருச்சு. இவ்வளோ தேர்தல் நீங்கள் கணக்கிலே இல்லாமல் இருக்குது. நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்களா, ஓட்டு போட்டிங்களா, ஓட்டு போட சொன்னீங்களா, நீங்கள் போட்டு ஒருத்தர் ஜெயிச்சாரா, நீங்கள் போடாமல் ஒருத்தர் தோத்தாரா, ஏதாவது இம்பாக்ட் இருந்துச்சா சொல்லுங்க. இல்லை 2021 சட்டமன்ற தேர்தலில் 2024 மக்களவை தேர்தலில் சசிகலா அம்மாவுடைய செயல்பாட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு சார், இந்த தாக்கம் பாருங்க சார். டிஎம்கே 40-40 ஜெயிச்சதுக்கான காரணம் திரும்ப சசிகலா தான் சார். சொல்லுங்க. அப்போ எந்த இம்பாக்ட்டுமே பண்ணலை, ஏன்னா அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. அவங்க கூட இப்போ யார் யார் நிற்கிறா பாருங்க, எத்தனை மாவட்ட செயலாளர் நிற்கிறாங்க, எத்தனை ஒன்றிய தலைவர் நிற்கிறாங்க, எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் நிற்கிறாங்க, எத்தனை இந்நாள் எம்எல்ஏக்கள் நிற்கிறாங்க. அப்படி இல்லாமல் எப்படி நீங்கள் எப்படி வளருவீங்க? உங்களுக்கு புரியுங்களா? திரு விஜய் வந்து நாளைக்கு அரசியல் வரப்போறாரு, 26 அவர் முதலமைச்சர் ஆயிடுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை. என்னங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? என்ன இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கு, புரியுங்களா? இவ்வளவு ரசிகர் பலம் இருக்கக்கூடிய ஒருத்தரே வந்து முதல் தேர்தலில் அவரால் முதலமைச்சராக முடியாதுன்னு இருக்கு. அப்போ நீங்கள் தேர்தலையே கணக்கில் வைக்காம நீங்கள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் தேர்தல் நடந்துருச்சு, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? ஐ திங்க் அவங்க வந்து ஒரு ராஜமாதாவாக இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இருந்துட்டு 4 பேர் நல்லது சொல்லிட்டு இப்படி பண்ணுங்கப்பா இப்படி பண்ணுங்கப்பான்னு சொல்கிறது தான் சரி. ஏடிஎம்கே அவங்க எப்பயும் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து இதற்கு முன்னாடி உங்கள் பேட்டில் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர் கொடுத்த வாக்கை ஒரு எடுத்த நடவடிக்கையை மாற்றி பழகினவர் இல்லை, அதனால் அவர் சேர்க்க மாட்டார்னு நான் சொன்னேன். அதுதான் நடந்துச்சு. அவர் ரீஎன்ட்ரிக்கு அவர் வந்து வேறு மாதிரியே சொல்லிவிட்டார். அவங்க என்ன வேலைக்கு அங்கே வந்தாங்க, நாங்கள் வந்து திரும்பி வர்றது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார். அதனால் அவர் வந்து யாரையுமே சேர்க்க மாட்டார், எனக்கு அதில் எந்த குழப்பம் இல்லை. அவர் வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு பழக்கம் உள்ளவர், நான் ஒன்று செஞ்சால் அதை ரிவர்ஸ் பண்ண மாட்டேன். எங்களோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பயன் பண்ணிக்க ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.